ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச லட்டு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 1.5 கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. 1.5 கப் கடலை மாவுக்கு 3/4 கப் தண்ணி சரியா இருக்கும். இப்போ இது கூட ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது இருக்கட்டும், அதுக்குள்ள சுகர் சிரப் பண்ணிக்கலாம். ஒரு சாஸ் பேனை சூடு பண்ணி 1 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். 1.5 கப் கடலை மாவுக்கு 1 கப் சுகர் போதுமானதா இருக்கும். இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 5 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். பதம் எதுவும் தேவையில்லை. மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்தா போதும். இப்போ பூந்தி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த மாதிரி பூந்தி கரண்டில நம்ம கரைச்சி வச்சிருந்த மாவை ஊற்றி இந்த மாதிரி பூந்தி பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டும். ரொம்ப கிறிஸ்பியா வேக வேண்டாம், ஓரளவு வெந்தா போதும். இப்ப இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். மீதி இருக்க மாவுலையும் இதே மாதிரி பூந்தி பண்ணிக்கலாம். இப்போ பூந்தி எல்லாம் ரெடி ஆயிருச்சு. லட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ அழகா கடையில் வாங்குற பூந்தி மாதிரியே இருக்குன்னு. இது கூட நம்ம சோடாப்பு எதுவுமே சேர்க்காமலே ரொம்ப அழகா வந்திருக்கு. இப்போ இந்த பூந்தி கூட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த சுகர் சிரப்பை சேர்த்துக்கலாம்.
இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சுகர் சிரப்பு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தான் தெரியும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பூந்தி சுகர் சிரப்பெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 15 நிமிஷம் ஆகிடுச்சு. சுகர் சிரப்பெல்லாம் பூந்தி நல்லா உறிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் லட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டினா உருட்ட வரும். பட் எனக்கு நல்லா பூந்தி மசிஞ்சிருந்தா தான் பிடிக்கும். அதனால நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. இல்லாட்டி மிக்சியில் லைட்டாக ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் முந்திரியும் பிஸ்தாவும் சேர்த்துக்கோங்க. லைட்டா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் இந்த அளவு வறுத்துட்டு பூந்தி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கற்கண்டு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உருண்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க. எல்லா பூந்தியையும் இந்த மாதிரி லட்டு பண்ணிக்கோங்க. எல்லா லட்டையும் பண்ணி முடிச்சாச்சு. 1.5 கப் கடலை மாவுக்கு 11 அல்லது 12 லட்டு கிடைக்கும். நம்மளோட லட்டு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த குவாரண்டைன்ல நீங்களும் இந்த ரெசிபியை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.